திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் 2014ஆம் ஆண்டின் தீர்ப்பையே பின்பற்றுவதாக அமைச்சர் ரகுபதி கூறியிருந்த நிலையில் 2014 தீர்ப்பு மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பானது எனவும் தற்போதைய தீர்ப்பு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பானது எனவும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதனை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு நீதியரசர்கள் பவானி சுப்ராயன் அவர்களும் அதேபோல நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்களும் 2014ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலே இது வழக்கப்படி ஏற்றிக் கொண்டிருக்கிறோமோ கார்த்திகை தீபத்தை அதே இடத்திலே தான் ஏற்ற வேண்டும் என்று 2014லேயே தீர்ப்பு வந்திருக்கிறது. டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை செட்டிசைட் பண்ணாமலோ அல்லது அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இல்லாமலோ ஒரு புதிதாக ஒரு தனி நீதிபதியை வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் எப்படி நிறைவேற்ற அனுமதிக்க முடியும்? 2014 தீர்ப்பு 2017 தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு. அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல. அது சரியான காரணம் தான். ஏன்னா இந்த நீதியரசர் சொல்றது அது மிக முக்கியமா தர்காக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிருச்சு. ஆனா தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. யாருமே போய் தர்காக்கு பக்கத்துல தீபத்தூண்ல ஏற்ற வேண்டும் என்று சொல்லல. தர்காவிலிருந்து 50 மீட்டர் தூரத்துல கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூண்ல ஏற்ற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷனுடைய சாராம்சம். இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்கு. அதனால் இதை ட்ரையல் ஜட்ஜ் 1920 ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நான் இதை தவறா பார்க்கல. அதனால் தீபத்தூண்ல அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி 2014 2017 ரிட் பெட்டிஷனை கோட் பண்றாங்க. அதே தவறு